ஹாய், வெல்கம் டு அவர் சேனல் நகை கடை தமிழ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் நம்ம கோல்டு வாங்கலாமா வேணாமா. இப்போ தங்கத்தோட ரேட் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. இதுக்கு மேலேயும் போகுமா இல்லை இன்னும் கீழே விடுமா, நம்ம மார்ச்சில் வாங்குறது கரெக்டான டைமா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுவும் இல்லாமல் தங்கத்தோட விலை இதுக்கு மேலே ஏறுமா இறங்குமா, யார் தங்கத்தில் முதலீடு பண்ணலாம், எந்த காரணத்துக்காக தங்கத்தை ஒரு நல்ல முதலீடாக நம்ம சூஸ் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தங்கத்தோட ரேட் ஏன் முதல்ல ஹையாக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன் ஹையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தோட பொருளாதாரம் இன்னும் ஸ்டேபிளாக கிடையாது. எல்லா இடத்துலையுமே அந்த ரேட்டு அது எல்லாமே அதிகமாக தான் இருக்குது. அது இல்லாமல் இன்ஃப்ளேஷன்ஸ் போயிட்டுருக்கு. இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்னென்னா விலைவாசி உயர்வு இன்னும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ நேற்றுக்கு ஒரு ரேட்டில் ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அடுத்த மாதம் போய் பார்க்குறீங்க அப்படின்னா இன்னும் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லா பொருளும் நிலை இல்லாமல் அதோட விலை மாறிக்கிட்டே இருக்குது. அது இல்லாமல் இன்னும் பல நாடுகளில் தங்கம் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த காரணத்தினாலே தங்கத்தோட விலை குறையிறதே கிடையாது. ஏன்னா மற்ற நாட்டோட அவங்களோட காசோட வேல்யூ, அதாவது எப்படி சொல்கிறது, இப்போ அமெரிக்காவில் டாலர் இருக்குது, நம்மளோடத்துல ரூபாய் இருக்குது, அதோட மதிப்பீடெல்லாம் குறைக்கிறாங்க சில டைமில். அப்படின்ற போது தங்கம் ஒரு நல்ல ஒரு சேஃபான இடமா இருக்கும் அப்படின்றத நினச்சி நிறைய நாடுகள் அதை வாங்குறாங்க. இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறாங்க. இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபெட் ரேட் கட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி வட்டி விகிதத்தை குறைக்கிறதுனாலையும் தங்கத்தோட விலை குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சில நேரத்தில் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுனாலையும் நம்மளுக்கு கோல்டோட ரேட் மாறுது. அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுனாலையும் கோல்டு ரேட் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி இப்போ பெரிய வங்கிகள் கோல்ட்மேன் சாக்ஸ் அப்படின்றது, ஜேபி மார்கன், அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உலகத்தோட அன்சர்டனிட்டியால் தான் தங்கம் இன்னும் ஸ்ட்ராங்காக மாறுது. அன்சர்டனிட்டினா நிலை இல்லாத தன்மையினால். இப்போ நம்மளால் டிட்டர்மைனாக பண்ண முடியல. இப்போ வெள்ளிலாம் பார்த்திங்கன்னா திடீர்னு எங்கேருந்து இவ்வளோ விலை ஏறுச்சுன்னே தெரில, இப்போ திரும்ப குறையுது, திரும்ப ஏறுமா அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியல. ஸோ கோல்டும் அதே மாதிரி தான். யார் இவ்வளோ விலை ஏற்றுறாங்க அப்படின்ற ஒரு டவுட் நம்மளுக்கு இருக்கும். ஏன் ஏறுது அப்படின்னா, பெரிய வங்கிகள் கோல்டை வாங்கி சேர்த்து வைக்கிறதுனால நம்மளுக்கு ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது இன்னும் 2026 எண்டுக்குள்ளே இப்போ நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏறும்னு சொல்கிறாங்க, சில பேர் குறையும்னு சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக என்ன தான் நடக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு இதில் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், 2026 கோல்டு போய் ஏறுமா அப்படின்னா, ஏறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் எப்படி ஏறும் அப்படின்னா, ஸ்லோவாக தான் ஏறும். நீங்கள் ஒரு லாங் டேர்முக்கு இப்போ தங்கத்தில் முதலீடு பண்ணுறேன், இப்போ நான் வாங்கி வச்சுருக்கேன், இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு தான் நான் அதை யூஸ் பண்ணுவேன், இல்லை ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் பண்ணுவேன் அப்படின்னும் போது இது ஒரு நல்ல முதலீடாக இருக்கும் நீங்கள் தேர்ந்தெடுத்தது. ஸோ நீங்கள் ஸ்லோவாக தான் அது இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஷார்ட் டேர்முக்கு நான் வாங்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக 5-10% குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5-10% அப்படின்னா, இப்போ இன்றைக்கி 14,000 விற்கிது அப்படின்னா 10% அப்படின்றது நம்ம ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு 1,500 ரூபாயிலேருந்து ஒரு 2,000 வரையும் ஒரு கிராமுக்கு குறையிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா. மார்க்கெட்டில் இன்னும் கூட கரெக்ஷன்ஸ் வரும். இப்போ நான் இப்போ 10% சொல்கிறது தாண்டி கூட கரெக்ஷன்ஸ் வரும். ஆனால் அது அந்த அளவுக்கு பெரிய இதுவாக இருக்காது அப்படின்றதான் சொல்ல வராங்க. மார்க்கெட்டில் கரெக்ஷன்ஸ் வர்றது அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயம். இப்போ யார் இந்த கோல்டை ப்ரிஃபர் பண்ணலாம்னா, லாங் டேர்முக்கு நான் வாங்குகிறேன், என்னோடய பணத்துக்கான வேல்யூ பெருக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இது கோல்டை நீங்கள் ஒரு முதலீடாக கருதலாம். அது ஸ்லோவாகவே இன்க்ரீஸ் ஆகும். இப்போ மார்ச் மாதம், இப்போ நம்ம டாப்பிக்கே நான் மார்ச் மாதம் நான் கோல்டு வாங்கலாமா வேணாமா, அதை முதல்ல சொல்லு, இதெல்லாம் ஏன் பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாங்கலாம். என்னென்ன ரீசன்ஸ்க்காக வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாங் டேர்முக்கு, அதாவது நீண்ட நாளுக்கான ஒரு முதலீடாக இதை நீங்கள் வச்சுருக்கீங்க. இப்போ நான் வாங்கி 3-5 வருஷம் வச்சுருப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது லாபம் தான் கொடுக்கும் கோல்டு. ஓகேவா. 3-5 வருஷம் வச்சுருக்கவங்களுக்கு. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட், இப்போ கோல்டு நான் ஏன் வாங்கணும், ஏன்னா இவ்வளோ நாள் வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறேன். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பேலன்ஸான ஒரு இன்க்ரீஸ், அதாவது ஒரு ப்ராஃபிட் இருக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் 10,000 மாதம் சேவிங்ஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அதை பணமாக வைக்காமல் நீங்கள் 10,000 கோல்டாக வச்சுட்டே வரும்போது உங்களுக்கு 2-3 வருஷம் கழிச்சு உங்களுக்கு, இப்போ நீங்கள் பணமாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 லட்சம் தான் வரும். 10,000 3,60,000 3 லட்சம் தான் வரும். அதுவே நீங்கள் இப்போ இந்த வருஷம் 1 லட்ச ரூபாய் கோல்டு வாங்கினீங்கன்னா அதோட வேல்யூ 2 வருஷம் கழிச்சு 2-3 லட்சமாக ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த மாதிரி கன்சிடர் பண்ணுறவங்க கோல்டு வாங்கலாம்.
அதே மாதிரி எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டையும் ஒரே நேரத்தில் நீங்கள் போய் கோல்டில் போடக்கூடாது. நான் கோல்டு வாங்கலான்னு தான் சொல்லியிருக்கேனே தவிர, இப்போது என்கிட்ட வந்து 10 லட்ச ரூபா இருக்குது, இதான் என்கிட்ட இருக்க அமௌண்ட்டு, நான் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்றது தேவையில்லாத விஷயம். ஏன்னா நம்மளுக்கு எப்படி எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் க்ரியேட் ஆகும்னே தெரியாது. ஸோ அதனால் கொண்டு போய் நம்மக்கிட்ட இருக்க எல்லாத்தையும் அதில் போட தேவையில்லை. இப்போ உங்ககிட்ட ஒரு 10 லட்சம் இருக்கா அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 4 லட்சம் ஒரு 5 லட்ச ரூபா நீங்கள் கோல்டில் முதலீடு பண்ணலாம். அதாவது உங்களோட தேவைகளுக்கு, அத்தியாவசிய தேவை எல்லாம் போக ஒரு எமர்ஜென்சிக்கான ஒரு ஃபண்டை ஒதுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அவங்கெல்லாம் கோல்டு வாங்கலாம். இப்போ யார் வாங்கலாம்னு சொல்லிட்டு எதுக்காக இந்த மார்ச் மாதமும் கோல்டை கன்சிடர் பண்ணக்கூடாதுன்றதையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். யார் வந்து மார்ச் மாதம் கோல்டு வாங்க வேண்டாம் அப்படின்னு நான் வந்து சொல்வேன் அப்படின்னா, ஒரு 2-3 மாதத்துலேயே எனக்கு ப்ராஃபிட் பார்க்கணும். இப்போ கோல்டு நான் இன்றைக்கி வாங்கிட்டு 2 மாதம் வச்சுருப்பேன், அதுக்குள்ளே ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ இருக்க சுச்சுவேஷன்ஸ்க்கு அது வேலைக்கு ஆகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க இதை வந்து கன்சிடரே பண்ண வேண்டாம். அதே மாதிரி இப்போ நான் வாங்கி வச்சுருக்கேன், எனக்கு வந்து டபுள் ஆகிடும் 2-3 மாதத்தில், இல்லை ஒரு வருஷத்துலேயே எனக்கு டபுள் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களா இருந்தீங்கனாலும் இப்போது கோல்டு பக்கம் போக வேண்டாம். ஓகேவா? அவசர தேவைக்கு எனக்கு பணம் வேணும், நான் அதுக்காக இப்போ வாங்குகிறேன், இப்போ திரும்ப அதை வச்சு எனக்கு திரும்ப இப்போ ஒரு லோன் வாங்கி நான் வந்து காசு எடுத்துகிட்டு போய் நான் கோல்டு வாங்குகிறேன், திரும்ப வந்து எனக்கு கொடுத்துருவாங்களான்னா அந்த மாதிரி அவசர தேவை இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து பண்ணவே கூடாது. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளே போகக்கூடாது. ஓகேவா? அப்போ எதுக்கு தான் இதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா, கோல்டுன்றது ப்ராஃபிட், ஃபாஸ்ட்டான ப்ராஃபிட்காக கிடையாது, ஒரு சேஃப்டிக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக தான் நம்ம அதை பார்க்கணும். இப்போ எனக்கு முதலீடுக்காக, இப்போ உடனே எனக்கு முதலீடு, அதாவது எனக்கு உடனே ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோல்டு பக்கம் போகக்கூடாது. நான் வந்து என்னோடய காசு சேஃபாக இருக்கணும், அதே டைம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும், எனக்கு ஒரு 2-3 வருஷத்தில் நல்ல ஒரு இன்க்ரீஸ் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கோல்டை வந்து சூஸ் பார்க்கணும். ஸோ அப்போ நான் எப்படி என்னென்னலாம் கன்சிடர் பண்ணி கோல்டை வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே டைமில் ஃபுல் அமௌண்ட்டை போட்டு கோல்டு வாங்காதீங்க. உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட் மொத்தத்தையும் போட்டு கோல்டு வாங்காதீங்க. மந்த்லி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க. மந்த்லி எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறதுனா, இப்போ நான் நிறைய நம்ம சேனல்லே போட்டிருக்கோம், கோல்டு ஜுவல்லரி சிட்டு எப்படி பண்ணுறது, டிஜி கோல்டு, அந்த மாதிரி நிறையா சொல்லியிருக்கேன். எஸ்ஐபிஸ் அதை பற்றிலாம் சொல்லியிருக்கேன். இன்னும் உங்களுக்கு வந்து இடிஎஃப் பற்றி, எஸ்ஐபி பற்றிலாம் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை பற்றியும் வீடியோஸ் போடுறேன். உங்கள் டோட்டலான இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து 10-20% மட்டும் தங்கத்துக்கு வைங்க. அவ்வளோதான் நான் வந்து சொல்வேன். இப்போ உங்களோட இன்கம் வந்து மாதம் 1 லட்ச ரூபாய் இருக்குன்னா நீங்கள் 20,000 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் 30,000 ரூபாய் வரையும் நீங்கள் கோல்டில் வைக்கலாம். ஆனால் மொத்தத்தையும் நீங்கள் வச்சுட்டு சடனாக ஏதோ ஒரு பை சான்ஸில் கீழே விழுந்தாலும் அது உங்களுக்கு கஷ்டம். மந்த்லி நீங்கள் ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜ் வேல்யூவாக அது கால்குலேட் பண்ணும்போது நமக்கு பெரிய லாஸ் வந்து இருக்காது. லாஸே வந்தாலும் சொல்கிறேன். ஸோ வாங்குறவங்க இந்த விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள். சரி, வாங்கணும்னு இதெல்லாம் கன்சிடர் பண்ணால் அப்போ எதில் வாங்குறது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு இடிஎஃப்பில் நீங்கள் வந்து வாங்கலாம். கோல்டு இடிஎஃப் வாங்குறதுனால உங்களுக்கு செய்கூலி சேதாரம் அதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு டிஜிட்டல் முறையில் வாங்குவீங்க, அதை டிஜிட்டலாகவே சேல் பண்ண முடியும். ஃபிசிக்கலாக அதில் வந்து கையில் டச் பண்ண முடியாது. கோல்டு இடிஎஃப், சில்வர் இடிஎஃப் பற்றி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பற்றி நான் வந்துட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா நம்ம பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணிங்கனாவே தெரியும், கோல்டு இடிஎஃப்னு இருக்கும். ஸோ அதை பற்றி அதில் பார்த்துக்கலாம். அடுத்து சோவர்ஜின் பாண்ட் அப்படின்றது நம்ம கோல்டு, அதாவது தங்க பத்திரங்களாக விற்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வேணுனாலும் வாங்கிக்கலாம். அதாவது உங்களுக்கு ஜிஎஸ்டி, இந்த செய்கூலி சேதாரம்லாம் இல்லாமல் வாங்கலாம். ஃபிசிக்கல் கோல்டும் உங்களுக்கு தங்கத்தோட நீடு இருக்குன்றவங்க ஃபிசிக்கல் கோல்டு வாங்கலாம். இல்லை எனக்கு இடிஎஃப், இந்த சோவர்ஜின் பாண்ட் மேலாம் நம்பிக்கை கிடையாது அப்படின்றவங்களும் ஃபிசிக்கல் கோல்டு வந்து போகலாம். ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, செய்கூலி சேதாரம் இல்லாமல் கோல்டு வாங்குறது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். செய்கூலி சேதாரம் இல்லாமல் கோல்டு வாங்குறதுனா ஜுவல்லரி சிட்டு வந்து ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கும். நம்மளோட பிளேலிஸ்ட்டிலே வந்து ஜுவல்லரி சிட்டு, மந்த்லி சிட் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட் இருக்கும். நீங்கள் செக் பண்ணிங்கனாவே தெரியும் எப்படி நம்ம வந்து எந்த செய்கூலி சேதாரமும் இல்லாமல் வாங்குறது. இல்லை அதெல்லாம் எனக்கு செக் பண்ண தெரியாது, எனக்கு புதுசாக ஒரு வீடியோ போடுங்க எப்படிங்க வந்து செய்கூலி சேதாரம் இல்லாமல் வாங்குறது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு தனியாக ஒரு வீடியோ வந்து போடுறேன். இப்போதைக்கு கோல்டு வந்து இப்போ வந்து சீப்பாக இருக்கா, இப்போ விலை கம்மியாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு கோல்டு வந்து சீப் கிடையாது, கொஞ்சம் ஹை ப்ரைஸில் தான் இருக்குது. பட் ஆனால் லாங் டேர்முக்கு இப்போ வாங்குறது நல்ல ஒரு சேஃப்டியான ஆப்ஷன் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். லாங் டேர்முக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறீங்கன்னா கோல்டில் நீங்கள் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆல்ரெடி கோல்டு இருக்கிறவங்க இப்போ ஹோல்டு பண்ணலாம் அப்படின்ற சொன்னோம். இப்போ ஏற்கனவே இப்போ என்ன நீங்கள் குறையும்னு சொல்கிறீங்க, நான் போய் சேல் பண்ணிவிடுவேன் என்கிட்ட இருக்கிறது அப்படின்னா, அப்படிலாம் நீங்கள் பண்ண தேவையில்ல. ஆல்ரெடி கோல்டு வச்சுருக்கவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹோல்டு பண்ணுங்கள். ஏன்னா
அப்படி என்கிட்ட கோல்டே கிடையாது, நான் இனிமேல் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோ ஒரு சேவிங்ஸ் பண்ண முடியுமோ, அது சின்ன முதலீடு 1000 ரூபாயாக இருந்தால் கூட நீங்கள் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். சின்ன சின்ன முதலீடுலேருந்து ஆரம்பித்து தான் பெரிய பெரிய விஷயங்களை நம்மளால் பண்ண முடியும். எடுத்தோடனே பெரிய விஷயம் பண்ண முடியாது. ஸோ அதனால் சின்ன சின்னதாக ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கே தெரிய வரும் லைக் இவ்வளோ சேவ் பண்ணியிருக்கோமான்னு. எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு 1000 ரூபா ஒரு சிட்டு போட்டு அதை நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து பேசிக்காக பார்க்குறவங்களுக்கு 1000 ரூபான்றதெல்லாம் ஒரு அமௌண்ட்டான்ற மாதிரி இப்போது இருக்க காலகட்டத்துக்கு தோணும். பட் அது அட்லாஸ்ட் எனக்கே அப்படி தான் தோணுச்சு. ஐயோ இவ்வளோ 1000 ரூபா போடுறமே இதில் என்ன வாங்க முடியும். ஆனால் 1000 ரூபாய்க்கு என்னால் ஒரு ஜுவல் வாங்க முடிஞ்சிருக்கு. அதை பற்றியும் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா அதை செக் பண்ணி பாருங்கள். அது கொஞ்சம் உங்களுக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கும். இது கூட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் ஒரு நல்ல வழி தான். ஓகேவா? இதில் நான் சொல்ல வர்றது என்னென்னா, தங்கம் வந்து பணத்தை வந்து பாதுகாக்கும், வேகமாக பெருக்காது. அதாவது நாங்கள் ஒரு பயங்கரமான எனக்கு அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து உடனே அதை வந்து கொடுக்காது. ஆனால் நம்மளோட பணத்தை ரொம்ப பத்திரமாக பாதுகாப்பாக கொஞ்சம் கொஞ்சமாவது பெருக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது தங்கம் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் பர்ஃபெக்டான டைமிங்கை எதிர்பார்த்து இப்போ சேவ் பண்ணலாம், இன்னும் அப்புறமா சேவ் பண்ணலாம், குறையும் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. சேவிங்ஸ் நம்ம எப்போலேருந்தே பண்ணலாம். மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணும்போது விலை ஏறினாலும் இறங்கினாலும் நமக்கு கடைசியில் ப்ராஃபிட் தான் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி என்ன வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நாலேஜ் கெயின் ஆகிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.